மேடம் சுகர் டெஸ்ட் எடுக்க வர சொல்லியிருந்தாங்க மேடம். ஆமா, நான் தான் புக் பண்ணிருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு தான். வாங்க, ஓகே மேம். உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. தேங்க் யூ மேடம். சாரோட நேம் சொல்லுங்க. ஆர் அன்புச்செல்வன். என்ன நேம் சொன்னீங்க மேடம்? ஆர் அன்புச்செல்வன். ஏஜ் மேடம்? 27. 27. ஓகே மேடம். சார் எங்க? இருங்க, கூட்டிட்டு ஓகே, வந்துறேன். வாங்க சார், உட்காருங்க. கை நீட்டுங்க சார். அவ்வளவுதான் சார். சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் 2 hours கழிச்சு எடுக்கணும். அது தெரியும். நான் இவரை இப்பவே சாப்பிட வச்சிடுறேன். நீங்க ஷார்ப்பா கரெக்ட் டைமுக்கு வந்துருங்க. ஓகே மேடம். ஓகே மேம், வரோம் சார். வரோம் மேடம். ஏங்க, ஒரு நிமிஷம். சரி. சார், ஒரு சொல்லுங்க நிமிஷம் மேடம். சார். ஒன்றும் இல்லை, இந்த பிளட் டெஸ்ட்ல ஒருத்தர் 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடி குடிச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்கலாம் மேடம். அதுக்கு பிஎஸ்சி எடுக்கணும் மேடம். அப்படின்னா? அது பிளட் ஆல்கஹால் கண்டென்ட் டெஸ்ட் மேடம். அப்ப அதையும் பண்ணிடுறீங்களா? பண்ணிடலாம் மேடம். ஆனா அதுக்கு 950 சார்ஜ் ஆகும். பரவாயில்ல பரவாயில்ல, நான் இப்பவே உடனே பே பண்ணிடுறேன். ஓகே. நம்பர் சொல்லுங்க. பே பண்ணிட்டேன். ஓகே மேடம், தேங்க் யூ. அப்புறம் சார், நீங்க டெஸ்ட் ரிப்போர்ட்டை நான் கொடுத்த 2 நம்பருக்கும் அனுப்பிடுவீங்கல்ல? ஆமா மேடம், ஏன் கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை, சுகர் டெஸ்ட் ரிப்போர்ட்டை மட்டும் 2 நம்பருக்கும் அனுப்பிடுங்க. ஆல்கஹால் டெஸ்ட் ரிப்போர்ட்டை நீங்க ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஷூர் மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரேன் மேடம். நல்லா இருக்கா சார்? இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு முந்திரி அல்வாவை நான் சாப்பிட்டதே இல்லை. ஆமா, இதை செஞ்சது யாரு? செஃப் சிவகுமார் சார். அவர் ஏற்கனவே எப்பவுமே இருக்கிறத டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவார்ல. நிறைய தேனை மிக்ஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. ஆபீஸ்ல இருக்காரா? இல்லை சார், வெளியே போயிருக்காரு சார். வந்த உடனே உங்களை வந்து பார்க்க சொல்கிறேன். நீங்கள் நேரில் பாராட்டினா ரொம்ப சந்தோஷப்படுவார் சார். சார். எஸ் சார், உங்களை பார்க்கறதுக்காக குமரேசன் வந்திருக்காரு. குமரேசன்? குமரேசனா? யாரு? சார், முன்னாள் டிரைவர் சார். அவனா? அவன் எப்படி இங்க வந்தான்? ஜெயில தானே இருக்கான்? இல்ல சார், ரிலீஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் சார். வர சொல்லுங்க. சரி சார், கூப்பிடுறேன். சார், 11:30க்கு ஒரு மீட்டிங் இருக்கு. உங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ரிமைண்ட் பண்ணால் ஓகே தானே சார்? ஃபைன். ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஏய், நீ ஜெயில தானே இருந்த? பெயில வந்திருக்கியா? இல்லை சார், விடுதலை பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? சரி, நீ எதுக்கு இங்கெல்லாம் வர? என்ன சார் இப்படி பேசுறீங்க? தேவைங்கிறதுனால தான் வந்தேன். ஏய், என்னடா வளர்ற? ஆமாம் சார், இன்னும் ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்து என் சொத்து முழுக்க கரைஞ்சு போச்சு சார். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மீட்கணும். அதான் முதல் தவணையா ஒரு 2 லட்சம் உங்ககிட்ட வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். என்னடா பிளாக்மெயில் பண்றியா? ஐயோ, பிளாக்மெயில் இல்லை சார், நஷ்ட ஈடு கேட்குறேன். நஷ்ட ஈடா? எதுக்குடா நஷ்ட ஈடு? இவ்வளோ நாளாக உங்களுக்கு பதிலாக நான் தானே சார் கழித்தினேன். உங்களால் ஒரு நாள் அந்த கொசு தொல்லையில் எலிக்கடியில் சிறையில் படுத்து தூங்க முடியுமா சார்? அதுக்கு தான் சார் நஷ்ட ஈடு கேட்குறேன். அதுக்கு தான் உன் பொண்டாட்டிக்கு இங்க வேலை போட்டு கொடுத்தாச்சுல, அவ்வளவுதான் உனக்கெல்லாம் பண்ண முடியும். ஒழுங்கா மரியாதையா போயிடு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்காக நான் அவ்வளோ பண்ணேன் சார். கோர்ட்டில் நான் மட்டும் நீங்கள் சொல்லி தான் லிங்கேஸ்வரன் கம்பெனி சாப்பாட்டில் விஷத்தை கலந்தேன்னு சொல்லியிருந்தேன்னு வைங்களேன், என் கூட சேர்ந்து நீங்களும் தான் சார் ஜெயிலுக்கு வந்துருக்கணும். உங்கள்
என் மானத்தை காப்பாற்ற ஜெயிலுக்கு போய் இப்போ வேலை இல்லாமல் அவ்வளோ கடன்பட்டு நிற்கிறேன் சார். எனக்கு இப்போ 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும். உடனே கொடுங்க, நான் போயிடுறேன். டேய் முடியாதுன்னா என்னடா பண்ணுவ? என்ன சார் பண்ணுவேன்? நேராக உங்கள் வீட்டுக்கு போய் சாப்பாட்டில் நீங்கள் தான் விஷத்தை கலக்க சொன்னீங்கன்னு உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லிடுவேன். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. இப்போ என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. இந்த இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. ஆனா இன்னொரு தடவை என்னை தேடி இங்கெல்லாம் வராத. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அதை அப்புறம் பார்த்துக்கலாம் சார். அப்புறம் அன்பு சாருக்கு நீங்கள் ஏதோ பதவி கிடைக்காத மாதிரி செஞ்சீங்களாமே, அது எப்படி சார் செஞ்சீங்க? டேய் நீ வந்த வேலை முடிஞ்சதுல இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பேச்சு. காசு கேட்ட கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். போய்கிட்டே இரு. சரி சார், சரி சார், டென்ஷன் ஆகாதீங்க. தேங்க்யூ சார். நாமளே இப்பதான் கஷ்டப்பட்டு அன்புக்கு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஆப்பை வச்சு சாதிச்சிருக்கோம். கொஞ்ச நாளாவது அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலான்னு பார்த்தா திடீர்னு இவன் வந்து கெடுத்துட்டான். ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சா மறுபடியும் இவன் வந்து அதை தொடர்கதையாக்கிட்டு போறான். ஆனா இவன் பேசுற தோரணைய பார்த்தா இதோட இதை முடிக்கிற மாதிரி தெரியலையே. பயந்த மாதிரி காட்டிக்கிட்டா இப்படிதான் கறந்துகிட்டே இருப்பான். அதுக்கு நம்ம இடம் தரவே கூடாது. நம்மள பணம் கேட்டு தானே மிரட்டினா, அவனுக்கு உயிர் பயம்னா என்னன்னு காட்டிட்டா பார்க்கலாம். அது அடுத்து அவன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. முடிக்கிறேன்டா உங்க எல்லாத்தையும்.